வணக்கம் புள்ளி. இந்த சூமோட சேர்த்து இந்த 2025ஆம் ஆண்டுக்கு நடக்கப்படுற பாஸ் பேப்பர் கிளாஸ்ல இருந்து இந்த கிளாஸோட ப்ரீ கிளாஸ் வந்து 70வது கிளாஸ் வந்து போடப்பட்டிருக்குது. இன்றையோட 70வது கிளாஸ். இன்னும் மற்ற மற்ற கிளாஸ்கள் சில தரப்பட்ட கிளாஸ்கள் நடந்தால் நான் குறிப்பில் போடப்படும். மற்றது உங்களுக்குரிய இப்போ இனி 5ஆம் தவணைக்குரிய தவணை வந்து பெரும்பாலும் ஸ்கூல் வழியே எக்ஸாமுக்கு ரெடி பண்ணியிருப்பாங்க. இப்போ எக்ஸாமும் 5ஆம் தவணைக்கு நடைபெறக்க போகுது. மற்றது எங்கட ஞான கற்கை உறுப்பால நடக்கப்படுற 5ஆம் தவணை எக்ஸாம் வந்து 8ஆம் மாசம் அப்படின்னாமே நடைபெறும். அதுக்குரிய தேதி வந்து உங்களுக்கு நான் குரூப்ல அறிவிப்பேன். இந்த எக்ஸாம் வந்து முழுமையாவே எல்லாமே ஃப்ரீ தான். உங்களோட அப்படி உங்களுக்கு செய்யறதுக்கு விருப்பம்னு சொன்னா உங்களோட ஸ்கூல் வழியே உங்களோட டீச்சர்ஸ் இல்லை சேர்ட்டு நீங்க சொல்லுங்க. சொல்லி உங்களோட நேம் லிஸ்ட்டை வந்து எங்களுக்கு அனுப்பினா நாங்கள் அவங்களுக்கு அட் பண்ணிட்டு அதுக்கு இண்டெக்ஸ் நம்பரையும் அவங்களுக்கு கொடுத்து அதுக்குரிய ரிசல்ட்ஸையும் ரேங்க் அடிப்படையில் இன்டர்நெட் மூலமாக வெளியிடப்படும். இவ்வாறு இந்த எக்ஸாம் வந்து நடக்குது. அப்படி எக்ஸாம் நடந்ததில் 1வது ரேங்க் 2வது ரேங்க் 3வது ரேங்க் மாறாக்களுக்கு சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்பட்டு அதுக்குரிய ஸ்கூல் வழியே அவங்க பிரின்சிபல் மூலமாக கௌரவிக்கப்பட்டு அந்த சர்டிஃபிகேட்டும் அதுக்குரிய அவங்களோட ஸ்கூலால் பரிசும் கொடுத்து வழங்கப்படுறது வழக்கமாக நடைபெறுகிறது. அதே போல அடுத்த மாதம் 7ஆம் மாதம் 2ஆம் தவணைக்குரிய எக்ஸாம் வந்து 21ஆம் தேதி துவங்குது. 2ஆம் தவணை எக்ஸாம் அது வந்து அதுவும் ஜான் குரூப்பால நடத்தப்படுறது. அப்படி அதுலேயும் நீங்க இதுல இருக்கிறார்கள் உங்களோட ஸ்கூல் வழியே செய்யறதுக்கு உங்களுக்கு விருப்பம்னு சொன்னா நீங்க டீச்சர்ஸ் மூலமா தொடர்பு கொள்ளுங்க. பேப்பர் வந்து உங்களுக்கு டீச்சர்ஸ் சேர்மாருக்கு தான் நாங்க பேப்பரை அனுப்பி அவங்க திருத்தி எங்களுக்கு வந்து அனுப்பணும். இந்த எக்ஸாம் வந்து முழுமையாவே ஃபுல்லாவே ஃப்ரீயாவே நடக்கும். அடுத்தது இனி டேர்ம் எக்ஸாம்கள் நடக்க இருக்கின்றது 5ஆம் தவணைக்கு. அதுல 5ஆம் தவணை பேப்பர் தான் மிகவும் முக்கியமானது. அந்த பேப்பரோட கொஞ்சம் கூடுதலான பிள்ளைகள் வந்து கவனம் செலுத்துங்க. மாகாண மட்ட பேப்பர்கள், வலய மட்ட பேப்பர்ஸ்கள், மற்றது தொண்டமன்னாறு, சீஸ் பேப்பர், வடமேல், வட மத்திய மாகாணம், சப்ரகமுவா, ஊவா, மற்றது வணிக வள பேப்பர். இவ்வாறான பேப்பர்கள் போன வருஷங்கள் கட்டாயம் அதுல இருந்து வினாக்கள் வந்திருந்தது. அதுக்குரிய விளக்கமும் சொல்லுவார். உங்களுக்கு எப்படி என்னென்ன பேப்பர்ல இருந்து என்ன கேள்விகள் கூடுதலா வந்திருந்ததுன்னு சொல்லி. கேள்வின்னு சொன்னா அதே கேள்வி அப்படி வராது. அதுக்குரிய தலைப்புகள் வந்து வரும். அந்த தலைப்புல ஒரு எக்ஸாம்ல வந்து பெரும்பாலும் 4 தலைப்புகள் இல்லாட்டி 5 தலைப்புகள் போன வருஷம் வந்துடுது. மற்ற அடுத்ததோட கல்வி வெளியீட்டு அதாவது என்ஐஏ மூலமாகவும் சமூக கிளை மூலமாகவும் ஒரு பேப்பர் வெளியிடுறவங்க. அதுல இருந்தும் கூடுதலான வினாக்கள் போன வருஷமும் வந்திருந்தது. இப்ப இந்த வருஷமும் அப்படி அவ்வாறான ஒரு பேப்பர்ஸ் போல் நடந்தாலும் குரூப்ல ஷேர் பண்ணுவோம். அந்த ஷேர் பண்ற பேப்பரை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க சுயமாவே செய்து பாருங்க. அப்படி இல்லைன்னா நீங்க செய்து போட்டு ஒரு சேரா குடிச்சு நீங்க பேப்பரை திருத்தி உங்களோட மார்க்ஸை வந்து அனலைஸ் பண்ணி கொள்ளுங்க. பேப்பர் அதிகமாக கூடுதலான பேப்பர் நீங்க செய்கிறதாலாம் உங்களோட ஜோக்குரேவில ரிசல்ட்ஸ் வந்து நீங்க உங்களால தக்க வச்சுக்கொள்ள இயலும். அதை நீங்க மைண்ட்ல பெரும்பாலும் நிறுத்தி கொள்ளுங்க. ஆனா இந்த வருஷம் அந்த ஏஎல் எக்ஸாம் எழுதின பாட்டு இந்த 1வது 2வது 3வது ரேங்க் அதுல ஒரு நினைக்கிறேன் மாவட்டத்துல 66 பேரை எடுக்கப்படுறாங்க. எடுத்து கவர்மெண்டால ஜனாதிபதியால வந்து அவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டு கௌரவிக்கப்பட போகுது. அதாவது அந்த ரேங்கோல் இடையில வந்தாக்கள் கூடுதலான ஆக்கள் அவ்வாறெல்லாம் செய்யறாங்க. அதுக்குரிய மாதிரி நீங்களும் உங்களையும் கொஞ்சம் தயார்படுத்தி கொள்ளுங்க. நிறைய பேப்பர்கள் தான் செய்யுங்க. அதிகளவான பேப்பர் செய்யறதால முக்கியமானது ஜோக்ரவியில பொறுத்தவரையில ஏசித்தி எடுக்கிறதுக்கு மிக வாய்ப்பு. அதாவது பேப்பர் கிளாஸுக்கு வந்து முக்கியமா கவனம் செலுத்துங்க. அடுத்தது தியரிக்கு வந்து ஃபுல்லாவே ஓடாதீங்க. தியரியை வச்சுட்டு இருந்து நீங்க ஒன்றும் செய்து கொள்ள மாட்டீங்க. ஃபுல்லாவே பேப்பருக்கே ஸ்டடி பண்ணுங்க. ஓகே சார். ஓகே பிள்ளைகள், குட் ஈவினிங் பிள்ளைகள். குட் ஈவினிங் சார். நீங்க ஜனசர் சொன்னதை கேட்டிருப்பீங்க. இதுல என்ன கிளாஸு அட்டாகாத பிள்ளைகள் ஜனசர் சில விஷயங்களை கேட்டதுக்குனாங்க சில பிள்ளைகளுக்கு ஃப்ரீயா செய்து தர சொல்லி சார் கேட்கிறவர். அப்போ அதால நான் சில கிளாஸுகள் இருந்திருந்து போட்டு நான் ஃப்ரீ கிளாஸ் போட்டு செய்து கொடுக்குறேன் நான். அப்போ அதே மாதிரி இதுவும் எங்கள்கிட்ட பிள்ளைகளும் இருக்கிறாங்க. நீங்க ஒரு சில பேர் வந்து ஃப்ரீயாகவும் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. சாரும் சில விஷயங்கள் உங்களுக்கு கதைச்சிருப்பேன். நாங்க இப்ப நாங்க 21வது வினாக்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். சரி, ஓகே. இப்ப பிள்ளைகள் 21வது வினாக்களை வடிவா பாருங்க. இந்த காலநிலை மாற்றம் தொடர்பான வினா பகுதி. எங்களுக்கு தெரியும் எங்களுடைய ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்களை பொறுத்த
காலநிலை மாற்றம் தொடர்பான வினாக்கள் எங்களுக்கு தொடர்ச்சியாக வரும் இல்லையா? காலநிலை மாற்றம் தொடர்பான வினாக்கள் எங்களுக்கு தொடர்ச்சியாக வரும். அப்ப நாங்க காலநிலை மாற்றங்களை நாங்க கட்டாயம் என்ன செய்ய வேணும்? முழுமையாக படித்துக் கொள்ள வேணும். அப்படி படிக்கிறதால பிள்ளைகள் எங்களாலையும் மிகச்சிறந்த பெறுவர்களை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, இப்ப உங்களுக்கு இங்க வழமை மாதிரி நாங்க சார்ட்டை பார்த்தா கிளாஸுக்குள்ள போறாங்க. அப்படி ஒரு சார்ட் ஒன்று பார்ப்போம். இந்த காலநிலை மாற்றம் தொடர்பாக கடந்த காலங்கள்ல எப்படி இவங்க வினாப்பகுதிகள் போட்டிருக்கிறாங்கன்றதை நாங்க ஒருக்கா பார்த்துட்டு போறது எங்களுக்கு மிக இலகுவானதாக இருக்கும் படிக்கிறதுக்கு. சரி, இதுல பாத்தீங்கன்னா பிள்ளைகள் எங்களுக்கு தெரியும். இதுல இந்த இதுக்கு முன்னுக்கு நம்ம பார்த்துட்டோம். அப்ப நீலத்தாளவளும் போட்டிருக்கிறது அவளும் தரம் 13ஆம் ஆண்டுக்குரிய விஷயங்கள். சார் சொல்லியிருப்பேன். சார் வந்து சில விஷயங்களை அனுபவ ரீதியாக கதைக்கிறார். சரிதானே? அந்த விஷயங்களை நீங்க நல்ல வடிவா கேட்டுக்கொள்ள வேணும். என்னன்னு சொன்னால் 13ஆம் ஆண்டு நீங்க விழுந்து விழுந்து படிக்கிறதுல பிரயோசனம் இல்லை. அதான் உண்மையான விஷயம் உண்டு. நீங்க 13ஆம் ஆண்டு படிக்கிறீங்க என்றால் நீங்க உங்களுடைய மார்க்ஸ்களினுடைய தன்மைகளை இழந்து கொண்டு இருக்கிறீங்க என்றுதான் அர்த்தம். 13ஆம் ஆண்டில் பெரும்பாலும் வினாக்கள் வாரதும் இல்லை, பிள்ளைகள் அதிகமாக எடுத்து எழுதுறதும் இல்லை. 13ஆம் ஆண்டு தான் நிறைய பிள்ளைகள் முக்கியத்துவப்படுத்தி எழுதுவீங்க. அப்ப எங்களுக்கு தெரிய வேணும், இந்த 13ஆம் ஆண்டுல இப்ப எங்களுக்கு எது முக்கியத்துவப்படுத்தி வருகுது, அதை கொஞ்சம் நாங்க டீப்பா கொஞ்சம் படிக்க வேணும். சரிதானே? அதான் எங்களுக்கு கட்டிக்காரத்தனம். சரி, இந்த 13ஆம் ஆண்டுல இருக்கிறதுல மிக முக்கியமான ஒரு அழகுதான் காலநிலை மாற்றம். மிக மிக இலகுவான பகுதியும் படித்த உடனே டக்குன்னு விளங்கி எடுக்கக்கூடிய ஒரு பகுதியும் தான் இந்த காலநிலை மாற்றம் தொடர்பான ஒரு வினா பகுதியாக வந்து இருக்கும். சரிதானே? இதுல எங்களுக்கு தெரிய வேணும் தரம் 2019ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் பச்சை வீட்டு வாயுக்களை வெளியேற்றுகின்ற துறைகள் தொடர்பாகவும் இந்த காலநிலை தொடர்பான ஒரு தரவுகள், அதாவது வந்து இந்த டேட்டா சம்பந்தமான ஒரு வினாக்களும் வந்து 2019ஆம் ஆண்டு காலப்பகுதியில வினாக்களாக கேட்டிருந்தவங்க. 2020ஆம் ஆண்டு காலப்பகுதியில அதே போல பச்சை வீட்டு வெளியேற்று வாயுக்களை வெளியேற்றுகின்ற துறை சம்பந்தமா தான் அதுலயும் கேட்டிருந்தவங்க. 2021ஆம் ஆண்டு காலப்பகுதியில சூரிய கரும்புள்ளி அல்லது வந்து சூரியனில் ஏற்படுகின்ற வெடிப்புகள் இது சார்ந்த வினாப்பகுதிகள் 2021ஆம் ஆண்டு காலப்பகுதியில போட்டிருந்தவங்க. 2022ஆம் ஆண்டு காலப்பகுதியில காடழிப்பு நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா? காடழிப்பு மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்குது இந்த காலநிலை மாற்றங்கள்ல. அப்ப காடழிப்பு தொடர்பாகவும் இங்க வினாப்பகுதிகள் போட்டிருந்தவங்க. 2022ஆம் ஆண்டு காலப்பகுதியில இயற்கையான காரணிகள் தொடர்பான வினாப்பகுதிகள் 2023ஆம் ஆண்டுகளுக்கு இயற்கை காரணிகள், காலநிலை மாற்றத்துக்கு பொறுப்பான இயற்கை காரணிகள் என்ன செஞ்சவங்க வினாக்களாக போட்டிருந்தவங்க. இந்த 2024ஆம் ஆண்டாக்களுக்கு நான் சொல்லி சொல்லி படிப்பிக்கிறேன். என்னென்றால் இதே மாதிரி தான் உங்களுக்கு எப்படி படிப்பிக்கிறனோ அதே போல 2024ஆம் ஆண்டாக்களுக்கு படிப்பிக்கிறேன். என்ன ஒரு கவலை என்னன்னு சொன்னால் இந்த லாஸ்ட்ல வந்தாக்க நான் 10 மாடல் பேப்பர் செய்து நான் ஜனசருக்கு அதை அனுப்பிவிட்டேன். ஏன்னா அது பிரயோசனம் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் நான் எதிர்பார்ப்பு ரீதியாக தான் வினா எக்ஸாம் பேப்பர் செய்யறேன். நான் சும்மா வார பேப்பர்களை சும்மா பழைய பேப்பர்களை எடுத்து செய்து கொண்டு போறதுல பிரயோசனம் இல்லை இல்லையா? நான் அதுக்கு உடன்படாத ஆள். ஏனென்றால் நீங்க காசுல வலிச்சு ஒரு கிளாஸுக்கு போறீங்கன்னா வரக்கூடிய பகுதிகள் பேப்பருக்கு அமைவான வினாக்கள் எடுத்து செய்யறது தான் எங்களுக்கு புள்ளிகளை உயர்த்தி தரும். அதான் எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு விடயம். அப்ப அந்த 10 பேப்பரையும் நான் ஞானசருக்கும் கொடுத்து விட்டு நான் உங்களுக்கு பிடிஎஃப் ஆக்கி உங்களுக்கு அனுப்பி வைப்பார். அது வந்து 2024ஆம் ஆண்டாக்களுக்கு அது முடிஞ்சது. உங்களுக்கு 2025ஆம் ஆண்டாக்களுக்கு கொண்டு போறது ஃபுல்லாகவே எதிர்பார்ப்பு ரீதியாக அந்த பேப்பர்ல போய் பாருங்க. நான் மானிட காரணிகள் தொடர்பாக பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தேன். என்றால் இதே போலதான் அந்த பிள்ளைகளுக்கும் இதுல வந்து இதை விடுங்களேன், இந்த டேட்டா விட்டுக்கொண்டு இந்த டேட்டாவோட அதில் படிப்பிக்கிறான். அப்ப இந்த 2023ஆம் ஆண்டாக்களுக்கு இயற்கை காரணிகள் போட்டுட்டு நான் சொன்னேன், பிள்ளைகள் உங்களுக்கு சில வேளைகள்ல மானிட காரணிகள் இவங்க போடுவாங்க. ஏனென்றால் எங்களுக்கு இவங்க இயற்கை காரணிகள் போட்டதால பெரும்பாலும் உங்களுக்கு வரலாம் அல்லது எங்களோட 2025ஆம் ஆண்டாக்களுக்கு வரலாம் சொன்னேன். ஆனா அவங்களுக்கு லக்குல அவங்களுக்கே வந்துட்டு அதே நேரத்துல பச்சை விட்டு வாயுக்களும் போட்டவங்க. சரி, இப்ப உங்களுக்கு என்ன வரும் என்ற விஷயம் தான் இங்க எங்களுக்கு மிக முக்கியமானது. சரி, எங்களுக்கு காலநிலை மாற்றம் என்ற ஒரு பகுதிகளை நீங்க படிக்க வலிக்கிட்ட உடனே எம்சிக்யூக்கு கூட டார்கெட் பண்ண முடியும். ஏன்னா கட்டாயமான எம்சிக்யூ பகுதி இல்லையா? இதுல எங்களுக்கு தெரியணும் 15ல் ஒரு புள்ளியை நாங்க இலக்குவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கு நீங்க மிக முக்கியமாக படிக்க வேண்டும் எதுன்னு சொன்னா கூட இந்த இயற்கை காரணிகளை சொல்ற விலங்கு தானே. இந்த காலநிலை மாற்றத்துக்கு பங்களிப்பு செய்கின்ற இந்த இயற்கை காரணிகளை கூட முக்கியத்துவம் செலுத்த வேணும். அதுலயும் மிக முக்கியமாக பச்சை விட்டு வாயுக்கள், அதாவது பச்சை விட்டு விளைவுகள் சம்பந்தமான விஷயங்களை நீங்க கூட படித்துக் கொள்ள வேணும். சரி, இந்த முறை என்னுடைய என்னன்னு சொல்றது சொந்த ஒரு கருத்தின் அடிப்படையில பெரும்பாலும் இந்த முறை உங்களுக்கு வாயுக்கள் சம்பந்தப்பட்ட வினாக்கள் போடக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து மிக அதிகமாக இருக்கு. இதை நான் முன்னுக்கு உங்களுக்கு கதைச்சிருக்கிறேன். அப்ப வாயுக்கள் தொடர்பான வினா பகுதிகள் உங்களுடைய பரீட்சைகள் என்ன செய்யலாம் போடக்கூடிய சந்தர்ப்பங்கள் மிக அதிகமாக இருக்குது.
அதே நேரத்துல இந்த எல்லினோ லானினோ தொடர்பான வினாப்பகுதிகளையும் உங்களுடைய பேப்பர்கள்ல போடக்கூடிய சந்தர்ப்பங்கள் மிக அதிகமாக இருக்குது. அப்ப அவை தொடர்பாகவும் நீங்க என்ன செய்ய வேண்டும் என்றால் கட்டாயம் படிச்சு தெரிஞ்சு வச்சுக் கொள்றது மிக முக்கியமான ஒரு விடயமாக வந்து இருக்கும். சரிதானே? அப்ப எங்களுக்கு தெரிய வரும் காலநிலை மாற்றங்கள் கட்டாயமான வினாப்பகுதி. அப்ப நம்ம தெரியும், நான் உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் குறிப்புகள் தந்துதான் உங்களுக்கு கொண்டு போகிறேன். அதாவது 1 தொடக்கம் 20 மட்டும் நாங்க குறிப்பு எழுதியிருக்கிறோம். நான் 21க்கும் உங்களுக்கு குறிப்பு தந்துதான் நான் உங்களுக்கு கொண்டு போவேன். சரிதானே? ஓகே. இப்ப நம்ம எங்கட பேப்பருக்குள்ள வருவோம். சரிதானே? எங்கட பேப்பரை பத்தி பார்த்துட்டு திருப்பி உங்களுக்கு நான் நோட் தாரேன். முக்கியமாக வரக்கூடிய விஷயங்களை பார்த்து நோட் தாரேன். சரிதானே? ஓகே. இப்ப பாருங்க பிள்ளைகள். இதுல நான் உங்களுக்கு போட்டிருக்கிறது எல்லினோ. நான் இன்னும் ஒரு இடங்கள்ல காலநிலை மாற்றங்கள் தொடர்பான வாயுக்கள் எப்படி உங்கள்ட்ட வச்சு கேள்வி கேட்பாங்க என்றதை நம்ம அடுத்தடுத்த பேப்பர்கள்ல கிளியரா விளக்கமா படிச்சு கொண்டு போவோம். சரி. இப்ப நான் உங்களோட கதைக்க போறது இந்த எல்லினோ தொடர்பான தோற்றப்பாடுகளை தான். சரி. இதுல வினாக்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் விஷயத்துக்குள்ள வருவோம். பாருங்க 21வது வினா. எல்லினோ தோற்றப்பாடு நிகழ்வதற்கான காரணமாக அமைவது எது? எது வரப்போது பிள்ளைகள் எங்களுக்கு? எல்லினோவினுடைய தோற்றப்பாடு எங்களுக்கு நிகழ்வதற்கான பிரதானமான காரணம் எது வரப்போது எங்களுக்கு? சமுத்திரத்தினுடைய வெப்பநிலையில் சடுதியாக ஏற்படுகின்ற ஒரு அதிகரிப்பைத்தான் நாங்க இங்க என்னன்னு சொல்லுவோம் என்றால் எல்லினோ என்று சொல்லுவோம். சரி. இந்த எல்லினோ தொடர்பான வினாப்பகுதிகளை பிள்ளைகள் நீங்க மெக்கேல மியூட் பண்ணுங்க. அந்த புதுசா வந்து ஜாயின் பண்ணாக்கள் மெக்கேல மியூட் பண்ணி வச்சு கொள்ளுங்களா. சரிதானே? ரெக்கார்டிங் பண்ணப்படும். உங்களோட வீட்டு கதைகள்லாம் அப்புறம் வர வேண்டிய ஒரு நிலைப்பாடு ஒன்று வந்துடும். அதனால உங்களோட மெக்கேல் ஒன் பண்ணி பட்டிருக்கான்றதை பார்த்து கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. சரிதானே? அப்ப இந்த எல்லினோ தொடர்பாக உங்களுடைய அதாவது புது டீச்சர்ஸ் கைட் அடிப்படையில், அதாவது உங்களுக்கு தரப்பட்ட 2017ஆம் ஆண்டினுடைய டீச்சர்ஸ் கைட் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா சில விடயங்கள் தான் பிள்ளைகள் இந்த எல்லினோ தொடர்பான இதுகள்ல வந்து முக்கியத்துவப்படுத்திருப்பாங்க. பெரும்பாலும் அதுல சில விஷயங்களை ஸ்கிப் பண்ணி விட்டுருப்பாங்க. அதுக்காக நீங்க நினைக்க கூடாது இவ்வளவுதானே எங்களோட சிலபஸ்ல இருக்குது, இவ்வளவுதானே எங்களுக்கு வரும் என்ற விஷயத்தை நீங்க என்ன செய்யக்கூடாது, விளங்கி வச்சிருக்க கூடாது. இவை தாண்டியும் உங்களுக்கு வினா பகுதிகள் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து மிக அதிகமாக இருக்குது. சரி. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இந்த எல்லினோ தொடர்பான ஒரு விளக்கம் வந்து உங்களுடைய டீச்சர்ஸ் கைட்ல தந்திருப்பாங்க. சரி. இதுல எங்களுக்கு தெரிய வேணும், இந்த எல்லினோ என்றது வந்து ஒரு வெப்பநிலையினுடைய தன்மை தான். ஒரு வெப்பநிலை அதிகமாக வருகின்ற போது நாங்க அதை எல்லினோ என்று சொல்லுவோம். கூட இது எங்க உணரப்படும் என்று சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த பசிபிக் சமுத்திர ஓரங்கள்ல தான் கூடுதலாக இதனுடைய தாக்கங்கள் மிக அதிகமாக இருக்கும். குறிப்பா சொல்ல போனோம் என்று சொன்னால் இந்த பேரு, ஈக்குவடோர், பிரேசில், இந்தோனேசியா இப்படியான சிலி இப்படியான பகுதிகளில் இதனுடைய தாக்கங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்ப அதால தான் நமக்கு சொல்றாங்க இந்த பசிபிக் சமுத்திரங்கள்ல வந்து இதனுடைய வெப்பநிலையினுடைய தாக்கங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் என்று சொல்றாங்க. அப்ப உங்கள்ட்ட ஒரு சந்தேகம் வரலாம், அப்ப சார் அப்ப வேறு இடங்கள்ல வராதா, அப்ப எங்க இலங்கையில வராதா, இந்தியாவில வராதா என்று சொல்லி பிள்ளைகள் கேள்வி கேட்கிறது. 2023ஆம் ஆண்டுக்கு படிப்பிக்கும் போது 2023ஆம் ஆண்டுல எல்லினோவினுடைய தாக்கங்கள் உணரப்பட்ட ஒரு வருடம் 2023ஆம் ஆண்டு காலப்பகுதியில எங்க கூட எல்லினோ உணரப்பட்டதால் எங்களுடைய இந்தியாவில உணரப்பட்டது. இந்தியாவில் உணரப்பட்டு எங்களுக்கு நிலச்சரிவுகள் வந்தது, வெள்ளப்பெருக்குகள் அதிகமாக உணரப்பட்டது இந்த இந்தியாவில தான். நான் பிள்ளையோட சொன்னேன், பிள்ளைகள் எல்லினோ என்று இங்க அவங்களுக்கு சொல்லிட்டாங்க. அடுத்து இந்த நாடு விழிப்புணர்வு இருக்க வேணும். அடுத்து லானினோவினுடைய தாக்கம். லானினோ எங்களுக்கு எப்படியும் வரலாம், பனி புயலாக வரலாம், அடைமழையாக வரலாம், ஏதோ ஒரு வகையில ஒரு குளிர் நிலைமையை வந்து தோற்றுவிச்சு கொண்டு போகும் லானினோன்றது. அப்ப எல்லினோ லானினோன்றதும் இந்த 2 செயல்முறைகளை பத்தியும் கட்டாயம் நாங்க என்ன வேணும், தெரிஞ்சு வச்சிருக்க வேணும். உங்களுடைய டீச்சர்ஸ் கைட்ல சில விஷயங்களை மட்டும்தான் முக்கியத்துவப்படுத்திருப்பாங்க. அதை நம்ம ஹைலைட் பண்ணுவோம். என்னென்ன முக்கியமான விஷயங்கள் உங்களோட டீச்சர்ஸ் கைட்ல இருக்குது, எங்களுடைய பழைய கால டீச்சர்ஸ் கைட்ல இருந்தும் வினாக்களை தூக்கி போட்டு வச்சு கேள்விகளை கேட்கிறாங்க. அதுக்கு நான் உங்களுக்கு ஆதாரபூர்வமா உங்களுக்கு காட்டியும் இருக்கிறேன், இதுக்கு முன்னுக்கு நடந்த கிளாஸ்கள்லையும். சரிதானே? ஓகே. அப்ப இதுல சொல்லப்பட்டிருக்கிற சில விஷயங்களை நாங்க பார்த்துக்கொண்டு அடுத்து நாங்க பழைய டீச்சர்ஸ் கைட்ல இருக்கிற சில முக்கியமான விஷயங்களை மாற்றி கொண்டு போவோம். ஓகே. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும் இந்த பேரு ஈக்குவடோர் குடியரசு இதுதான் மிக முக்கியமாக ஒரு விடயம். அதே நேரத்தில் இந்தோனேசியா நான் கதைக்கிறேன், இந்தோனேசியா பத்தி கதைக்கிறேன். காட்டுத்தீ ஏற்பட்டது எல்லினோவினுடைய தாக்கத்தால காட்டுத்தீ ஏற்பட்ட ஒன்றுதான் இந்த இந்தோனேசியா. காட்டுத்தீ ஏற்பட்ட ஒரு இடம், இந்த எல்லினோவினுடைய தாக்கத்தால காட்டுத்தீ உணரப்பட்ட ஒரு இடம் தான் இந்த இந்தோனேசியா. சரி. அதெல்லாம் நான் உங்களுக்கு ஆதாரப்பூர்வமா இப்ப காட்டுறேன். சரி. இந்த எல்லினோ தொடர்பான விஷயங்களை நாங்க பார்க்கிற சந்தர்ப்பத்துல பிள்ளைகள் எங்களுக்கு தெரிய வேணும், இந்த எல்லினோ காலம் எங்களுக்கு நிலையாக நிற்கும் என்று கேட்டீங்கன்னா ஒரு 3 தொடக்கம் 5 வருடங்கள், அதாவது 5 ஆண்டுகள் எங்களுக்கு இந்த வெப்பநிலையினுடைய தன்மைகள் வந்து கொஞ்சம் உருவாக்கி அது கொஞ்சம் நீடித்திருக்கும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்துல இதுல
சில விஷயங்கள் கேட்க மாட்டாங்க. இந்த குழந்தை இயேசு இதனுடைய பொருள் அதெல்லாம் உங்கள்ட்ட கேட்க மாட்டாங்க. நீங்க ஒன்னும் சின்ன ஆட்கள் இல்ல. இதெல்லாம் உங்களுக்கு பெரும்பாலும் வராது. உங்களுடைய நாலேட்ஜ்க்கு நீங்க படிச்சு கொண்டீங்கன்னா சரி. இது இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இப்படி இருக்குன்ற படிச்சு கொண்டீங்கன்னா சரி. செகண்ட் பார்ட்ல கேட்டா அத வச்சு கொண்டு எழுதுனீங்கன்னா சரி. எம்சிக்யூ பகுதிகளை பொறுத்தவரைக்கும் இத முக்கியத்துவப்படுத்தி ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு கேள்வி கேட்கிற மாதிரி கேள்வி கேட்க மாட்டாங்க. சரி, அப்ப எங்களுக்கு தெரிய வேணும் இந்த எல்லினோ வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு எப்படி வருகுது என்ற விஷயங்களையும் எங்களுக்கு என்ன செஞ்சிருக்க வேணும், தெரிஞ்சிருக்க வேணும். ஒருக்கா நாங்க என்னன்னு சொல்லுவோம், பழைய கால டீச்சர்ஸ் கைட்டையும் ஒருக்கா நாங்க தட்டி பார்ப்போம். இதுல இப்ப இவங்க எப்படி கேட்டிருக்காங்கன்றது. சரி, இதுல பழைய கால டீச்சர்ஸ் கைட்டை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எப்படி போட்டிருக்காங்க? ஸ்கிரீன் விளங்குதா பிள்ளைகள்? ஆம் சார். இது உங்களுக்கு இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல ஷோ பண்ணி இருக்கிறது. இது வந்து பழைய காலத்தினுடைய என்னன்னு சொல்றது, ஒரு டீச்சர்ஸ் கைட். நான் உங்களுக்கு இப்ப காட்டினது புதுசு, இது வந்து பழசு. சரி, இதுவும் அதே மாதிரி தான். அங்க இருக்கிற படத்தை தான் இங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது புது விஷயம் எதுவும் இல்ல. சரி, இங்க வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள் அதே மாதிரி தான். பசிபிக் சமுத்திரத்துல பேரு ஈக்குவடோர் கரையோரங்களை சுற்றியுள்ள கடல் நீரின் வெப்பநிலை திடீரென அதிகரிப்பினால வளியமுக்கம் காற்றுக்குளங்கள் ஏற்படுகின்ற ஒரு மாற்றத்தை நாங்க இங்க பொதுவாக எல்லினோ என்று சொல்லி பொதுவாக அழைக்கிறோம்னு சொல்லி அதனுடைய பொருள் விளக்கத்தையும் இங்க கொடுத்திருக்கிறாங்க. நாங்க முக்கியமான விஷயங்களை தான் நாங்க இங்க பார்க்க போறோம். ஓகே, இங்க தான் உங்களுக்கு விஷயம் இருக்குது. இதுல இந்த பழைய டீச்சர்ஸ் கைட்லாம் வடிவா நீட்டா கிளியரா போட்டிருக்காங்க இந்த விளக்கத்தை. இந்த எல்லினோவினுடைய செல்வாக்கினால ஏற்படுகின்ற பாதிப்புகள். முதலாவது, காற்றுக்கோளத்துல ஒரு குழப்ப நிலை ஒன்று சந்திக்குமாம். முதலாவது எல்லினோ தொடர்பாக பார்த்தோம் என்றால் இந்த காற்றினுடைய போக்குல ஒரு குழப்ப நிலை இருக்குமாம். அது எங்க கூட அவதானிக்கப்பட்டது என்று பார்த்தீங்கன்னா இந்த பேரு என்ற இடத்துலதான் கூடுதலாக இது என்ன செய்யது உணரப்பட்டது. இதுல வந்து பாத்தீங்கன்னா மீன்பிடி பிரச்சனைகள் வாரது, குளிர் நீரோட்டங்களினுடைய செல்வாக்கால ஏற்படுகின்ற மாறுபாடுகள், இதெல்லாம் இந்த எல்லினோவினுடைய தாக்கத்தால உணரப்பட்ட ஒரு செயல்முறைகள் தான். இதுல நிறைய விஷயங்கள் கதைச்சிருக்கேன். நான் உங்களுக்கு ஒரு நோட்டா தாரேன். இதுல நீங்க எல்லாத்தையும் நம்ம படிக்கலாத. இதுல ஒன்றுதான் பிள்ளைகள், இந்த 1997ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இந்த இந்தோனேசியாவில் இடம்பெற்ற ஒரு காட்டுத்தீ. இது மிக பெரும் ஒரு பேசு பொருளாக வந்து இந்த ஆண்டு காலப்பகுதியில் வந்து இருந்திருக்குது. 1997ஆம் ஆண்டு காலப்பகுதியில ஒரு பேசு பொருளாக இருந்ததுதான் இந்த காட்டுத்தீ. சரிதானே? அப்ப எங்களுக்கு தெரிய வேணும் பிள்ளைகள், இதுக்கும் எங்களுக்கு இந்த எல்லினோ தொடர்பான விஷயங்களும் எங்களுக்கு மிக மிக முக்கியமானது. இதுல ஒரு விஷயத்தை இங்க ஹைலைட் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க பிள்ளைகள். இந்த விஷயம் எங்களுக்கு மிக முக்கியமானது. பாருங்க, 1997 தொடக்கம் 98 எல்லினோ தாக்கத்தினால் இலங்கையில் அநேகமான பிரதேசங்களுக்கு மழை வீழ்ச்சி கிடைக்கப் பெற்றன. இதுதான் முக்கியம். சரிதானே? அப்ப இலங்கையில எந்த ஆண்டு காலப்பகுதியில இந்த எல்லினோவினுடைய தாக்கங்கள் உணரப்பட்டது என்று பார்த்தால் அது 1997ஆம் ஆண்டு தொடக்கம் 98ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியில இலங்கையில மிகவும் அதிகமாக உணரப்பட்டு எங்களுடைய இலங்கையில அதிகளவான மழை பொழிவு ஒன்று கிடைக்கப்பெற்றிருக்குது. அது வந்து பாத்தீங்கன்னா இந்த வடகிழ் பருவக்காற்றினால் மழை கிடைக்காத பல ஈரவலிய பிரதேசங்களுக்கு 1998 ஜனவரி மாதத்தில் அதிக மழை கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இந்த எல்லினோ உங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்குது. அப்ப இதுவும் நாங்க கட்டாயம் என்ன செஞ்சிருக்க வேணும், தெரிஞ்சு வச்சிருக்க வேணும். சரிதானே? அப்ப இந்த விஷயம் தொடர்பாக நான் உங்களுக்கு வரக்கூடிய சில முக்கியமான பாயிண்ட்களை சொல்றேன், நோட் பண்ணி கொள்ளுங்க. சரியா பிள்ளைகள்? ஓகே, நம்பரை போட்டுக்கொள்ளுங்க. 21வது வினா, 21வது வினா என்று சொல்லி போட்டுட்டு சில பாயிண்ட்கள் தாரன் அந்த எல்லினோவுக்கு கீழே நோட் பண்ணி கொண்டு வாங்க. இப்ப எல்லினோ தொடர்பாக நாங்க பார்ப்போம். சரி, எழுதிக்கொள்ளுங்க பிள்ளைகள். எல்லினோ தொடர்பாக எழுதிக்கொள்ளுங்க. எல்லினோ தாக்கமானது, எழுதிக்கொள்ளுங்க. எல்லினோ தாக்கமானது பசிபிக் சமுத்திரங்களின் கரையோரங்களிலேயே அதிகம் உணரப்படுகின்றது. அதிகம் உணரப்படுகின்றதா? எல்லினோவினுடைய தாக்கமானது பசிபிக் சமுத்திரங்களின் கரையோரங்களிலேயே அதிகம் உணரப்படுகின்றது. அதிகம் உணரப்படுகின்றது. அதிகம் உணரப்படுகின்றது. அடுத்த ஒரு பாயிண்டா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்த ஒரு பாயிண்டா, சரிதானே? அடுத்த ஒரு பாயிண்ட் எழுதிக் கொள்ளுங்க. இன்னொரு விஷயத்த உங்களுக்கு சொல்றேன். இந்த கிளாஸுக்கு வராத பிள்ளைகள் ஒரு நோட் ஒன்று போட்டா, சார் எங்களுக்கு இதை அனுப்புங்க சார், அதை அனுப்புங்க. நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல கிளாஸுக்கு போவீங்க,
சரிதானே போயிட்டு தான் படிச்சு கொண்டே இருப்பீங்க. ஒன்று ஸ்கூல்ல படிப்பீங்க. உங்களுக்கு நீங்க போற இடங்கள பிள்ளைகள் வடிவா படியுங்க. சரிதானே? உங்களுக்கு நாங்க இதைத்தான் கத்தி கத்தி சொல்றோம். பிறகு வந்துட்டு ரிசல்ட்ட குறைய எடுத்துட்டு வந்துட்டு, சார் எங்களுக்கு நாங்க எதிர்பார்த்த ரிசல்ட் வர இல்ல. நாங்க என்ன சார் செய்யறது? அப்படின்னு சொல்லி புலம்புற பிள்ளைக தான் எக்கச்சக்கமா இருக்குது. நாங்க சொல்லும்போது கேட்க மாட்டாங்க. பட்டு திருந்தினா தான் சில பிள்ளைகள் கேட்டு திருந்துவாங்க. இப்ப அதை நம்ம ஒன்றுமே செய்ய இயலாது. சில பிள்ளைகள் என்னன்னு சொல்றது? பட்டுத்தான் திருந்துங்க. அதை அப்படியான பிள்ளைகள் நம்ம ஒன்றும் செய்ய இயலாது. சரி, அடுத்த 2வது பாயிண்ட் எழுதிக் கொள்ளுங்க பிள்ளைகள். 2வது பாயிண்ட் எழுதிக் கொள்ளுங்க. எல்லினோவின் தாக்கங்கள் அதிகம் உணரப்பட்ட நாடுகளாக, எல்லினோவினுடைய தாக்கங்கள் அதிகம் உணரப்பட்ட நாடுகளாக, எல்லினோவினுடைய தாக்கங்கள் அதிகம் உணரப்பட்ட நாடுகளாக, அதிகம் உணரப்பட்ட நாடுகளாக பேரு ஈக்குவடோர், பேரு ஈக்குவடோர், பேரு ஈக்குவடோர், பேரு ஈக்குவடோர், மற்றும் இந்தோனேசியா என்பன காணப்படுகின்றது. மற்றும் இந்தோனேசியா என்பன காணப்படுகின்றது. மற்றும் இந்தோனேசியா என்பன காணப்படுகின்றது. மற்றும் இந்தோனேசியா என்பன காணப்படுகின்றது. இந்தோனேசியா என்பன காணப்படுகின்றது. அடுத்த பாயிண்ட் ஒன்று எழுதிக் கொள்ளுங்க. அடுத்த பாயிண்ட் ஒன்று நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்த பாயிண்ட் ஒன்று, எல்லினோவினுடைய தாக்கமானது, எல்லினோவின் தாக்கமானது எல்லினோவினுடைய தாக்கமானது மூன்று தொடக்கம் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 3 தொடக்கம் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதிக வெப்பத்துடன் கூடிய நீர்ப்பரப்பினை உருவாக்குகின்றது. 3 தொடக்கம் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வெப்பத்துடன் கூடிய நீர்ப்பரப்பினை உருவாக்குகின்றது. வெப்பத்துடன் கூடிய நீர்ப்பரப்பினை உருவாக்குகின்றது. நீர்ப்பரப்பினை உருவாக்குகின்றது. நீர்ப்பரப்பினை உருவாக்குகின்றது. அடுத்த ஒரு பாயிண்டா நோட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். அடுத்த ஒரு பாயிண்டா, எல்லினோவின் தாக்கமானது, எல்லினோவின் தாக்கமானது, எல்லினோவின் தாக்கமானது ஏப்ரல் மாதங்களிலேயே அதிகம் உணரப்படுகிறது. எல்லினோவினுடைய தாக்கம் அதிகம் ஏப்ரல் மாதங்கள்ல கூட உணரப்படுமா? ஏப்ரல் மாதங்களிலேயே அதிகம் உணரப்படுகின்றது. அதிகம் உணரப்படுகின்றது. அதிகம் உணரப்படுகின்றது. அடுத்த ஒரு பாயிண்டா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்த ஒரு பாயிண்ட், அடுத்த ஒரு பாயிண்ட், இலங்கையில் 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 1997 தொடக்கம் 1998 வரையான காலப்பகுதியில் தொண்ணூத்தி எட்டு வரையான காலப்பகுதியில் எல்லினோவினுடைய தாக்கங்கள் உணரப்பட்டு, எல்லினோவின் தாக்கங்கள் அதிகம் உணரப்பட்டு, எல்லினோவின் தாக்கங்கள் அதிகம் உணரப்பட்டு, அதிகம் உணரப்பட்டு ஈரவலிய பிரதேசங்களுக்கு அதிக மழை கிடைக்கப்பெற்றது. ஈரவலிய பிரதேசங்களுக்கு அதிக மழை கிடைக்கப்பெற்றது.
ஈரவலிய பிரதேசங்களுக்கு அதிக மழை கிடைக்கப்பெற்றது. ஈரவலிய பிரதேசங்களுக்கு அதிக மழை கிடைக்கப்பெற்றது. ஈரவலிய பிரதேசங்களுக்கு அதிக மழை கிடைக்கப்பெற்றது. ஈரவலிய பிரதேசங்களுக்கு அதிக மழை கிடைக்கப்பெற்றது. சரி, ஓகே. இதை நார்மலா எழுதி வச்சுக்கொள்ளுங்க. நாங்க அடுத்தடுத்த கிளாஸுகள் பேப்பர் போகும்போது உங்களுக்கு இன்னும் இதை பத்தி பச்சை விட்டு வாயுக்கள் சம்பந்தமாக, அதே நேரத்தில் வந்து காடழிப்பு சம்பந்தமாக அதையெல்லாம் முக்கியமாக அதுல வரக்கூடிய எம்சிக்கு பகுதிகளை கூட முக்கியத்துவப்படுத்தி உங்களுக்கு பாயிண்ட் போகும்போது நோட்டா உங்களுக்கு தந்து கொண்டு போவேன். சரி, அடுத்தது 22வது வினாக்களை பாருங்க. 22வது வினா. சரி, 22வது வினாவில இலங்கையில் வீண்விரயம் அதிகம் கொண்ட நதிகளாக காணப்படும் நதிகளவை. இலங்கையில் அதிக வீண்விரயம் கொண்ட நதி எது பிள்ளைகள்? நான் வெரி குட். எங்களுக்கு தெரிய வேணும் இங்க என்னத்தை சொல்ல வாரம்? வீண்விரயம், நதிகளினுடைய வீண்விரயம் என்று நாங்க இங்க எதை சொல்ல வாரம் பிள்ளைகள்? மனிதனுக்கு பயன்படாம எங்களுக்கு தெரிய வேணும் கொஞ்சம் வரலாற்று காலகட்டத்துக்கு போனோம்னு சொல்லி சொன்னால், எங்களுடைய மன்னனாக இருந்த பராக்கிரமபாகு மன்னன் சொல்றார் எப்படி என்றால், இலங்கைக்கு கிடைக்கப்படுகின்ற மழையினுடைய ஒரு சொட்டு நீரை கூட நான் கடலுக்கு சென்றடை, அதாவது பயன்படுத்தாம நான் கடலுக்கு அனுப்ப மாட்டேன் என்று சொல்லி இந்த பராக்கிரமபாகு சமுத்திரத்தை வந்து கட்டினவர் இல்லையா? அப்ப எங்களுக்கு தெரிய வேணும் நீரினுடைய மகத்துவம் ஆரம்ப கால மன்னர்களுக்கு கூட தெரிஞ்சிருக்குது. ஆனா இலங்கையில தற்காலத்துல இந்த நீர் வந்து அதிகமாக வீண்விரயமாகி கொண்டிருக்குது. எந்த ஒரு தேவைக்கும் பயன்படுத்தப்படாம அது வந்து வீண்விரயமாகி கொண்டிருக்குது. உதாரணமா ஏதாவது விவசாய நடவடிக்கைகளுக்கோ அல்லது கைத்தொழில் நடவடிக்கைகளுக்கோ எதுக்காவது ஒரு தேவைகளுக்கு பயன்படுத்தப்படாமல் போய் கடலோட கலக்கிற நதிகளாக இந்த ஜின்கங்கை, கழனி கங்கை மிக அதிகமாக வந்து காணப்படுகிறது. சரி, இன்னொரு விஷயத்தை நாங்க பார்க்க வேணும். இந்த கழனி கங்கை மிக முக்கியமாக ஜின்கங்கையை விட கழனி கங்கை எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு விடயம் உண்டு இல்லையா? இந்த கழனி கங்கை இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா மாசுபாடுகளுக்கு உட்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு கங்கையாக இந்த கழனி கங்கை என்றது வந்து காணப்படுகிறது. சரிதானே? ஓகே, அந்த விஷயத்தையும் நோமலா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கொள்ள வேணும். நாங்க ஒருக்கா கடந்த கால பாஸ் பேப்பரை ஒருக்கா ரிட்டன் பார்த்துட்டு மற்ற விஷயங்களுக்கு நாங்க வருவோம். சரிதானே? ஓகே. சரி, இந்த உலக நீர்ப்பரம்பல் தொடர்பாக எங்களுக்கு எப்படி வினா பகுதிகள் கடந்த காலங்களில் கேட்டிருக்காங்க, எப்படி எங்கள்கிட்ட இந்த வினாக்களை வந்து வினாவுறாங்க, எந்த பகுதிகளை கூட முக்கியத்துவப்படுத்தி கேள்விகள் கேட்கிறாங்க என்ற விஷயங்களை தான் நாங்க இங்க என்ன செய்ய வேணும், நோட் பண்ணி படிக்க வேணும். சரிதானே பிள்ளைகள்? ஒரு விஷயத்தை நான் திரும்ப சொல்றேன். என்னட்ட கிளாஸுக்கு வராத பிள்ளைகளுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்றேன். எப்படி என்றால் கூட ஒரு விஷயத்தை சொல்றேன் பிள்ளைகள், வடிவ ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சில பிள்ளைகள் புதினம் பார்க்க போறது கிளாஸ்கள்ல, வடிவ சொல்றாங்க. இந்த ஜூம்ல வர பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் நல்ல கெட்டித்தனமா படிக்கிற பிள்ளைகள் கூட ஜூமை தேடி ஓடி வருங்கள். இந்த நேர்ல போற பிள்ளைகள் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா சும்மா போய் பம்பல் அடிச்சு கொண்டு 2 வருஷத்துக்கும் சும்மா வந்துட்டு ரிசல்ட்டை குறைய எடுத்து போட்டு இருந்து புறம் இருந்து யோசிக்கிறது, தாய் தகப்பட்ட காசெல்லாம் கழிச்சு போட்டு யோசிக்கிறது. அப்ப நீங்க நேரடியா போற கிளாஸுகள் அல்லது வந்து ஏதோ ஒரு வகையில கிளாஸுக்கு போறதுகளை வடிவ அந்த சேரை நம்பி வடிவ சும்மா தியரிகளை மட்டும் சப்பாம வடிவ பேப்பர்களை ப்ரிப்பேர் பண்ணி வடிவா படிங்க. இந்த புதினம் பார்க்க போவாம அடுத்தது இந்த ஃப்ரீ கிளாஸ்கள் புதினம் பார்க்க வாரது நிறைய பேர். எனக்கு தெரியும் பிள்ளைகளை பத்தி, பிள்ளைகள மைண்ட் செட் எனக்கு வடிவா தெரியும். அங்க ஏதோ ஃப்ரீ கிளாஸ் ஒன்று போட்டுருக்காங்க, நம்ம போய் புதுனை என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ரெண்டு பார்க்க வாராக்கள் தான் நெக்கச்சக்கம், படிக்கிறத விட பார்க்க வாராக்கள் தான் நெக்கச்சக்கம். அதுலேயும் கெட்டித்தனமா படிக்கிற பிள்ளைகளுக்கு தான் இன்றைக்கு அவார்டுகள் எல்லாம் வழங்கப்படுது. பிள்ளைகள் ஒரு விஷயத்தை கேட்டுக்கொள்ளுங்க. இப்ப ஞானசர் சொன்ன மாதிரி ஜனாதிபதி விருதுகள் எல்லாம் வழங்கப்படுகிறது. சரிதானே? உங்களோட தாய் தகப்பனவங்கள கஷ்டப்பட்டு படிப்பிக்கிறாங்க. சரிதானே? அப்ப அதை உணர்ந்து வடிவா படிச்சுக்கொள்ளுங்க, இந்த புதினம் பார்க்க போவாம கிளாஸ்களுக்கு. சரி, இப்ப இதுல வந்து பாருங்க 11, 12வது பகுதிகளை வந்து பாருங்க, இலங்கையினுடைய நீர் சம்பந்தப்பட்ட வினா பகுதிகள். சரி, இலங்கை உலகம் இது சம்பந்தப்பட்ட வினா பகுதிகள் எங்களுக்கு கேட்கப்படுறது வளமையான ஒரு விடயமாக இருக்குது. நாம் இங்குதான் யோசிக்க வேண்டும் என்னென்றால் பிள்ளைகள் ஒரு விடயத்தை வடிவா ஞாபகம் கொள்ளுங்க. எங்களுக்கு நீர் தொடர்பான கேட்கப்படாத ஆண்டுகளாக எங்களுக்கு இந்த 2020ஆம் ஆண்டு காலப்பகுதியும் 2024ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியும் இருக்குது. அப்ப நாங்க இங்க ஒரு கணம் இருந்து யோசிக்க வேணும். இந்த முறை உங்களுக்கு நீர்ப்பகுதி தொடர்பான வினாப்பகுதிகள் கேட்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் மிக அதிகமாக இருக்குது. அப்ப நீங்க நீர்ப்பகுதி தொடர்பாகவும் கட்டாயம் என்ன செஞ்சு கொள்ள வேணும், படிச்சு கொள்ள வேணும். இந்த முறை உங்களுக்கு நீர் தொடர்பான வினாக்கள் உங்களுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் மிக அதிகமாக இருக்குது. சரி, நாங்க கடந்த காலத்தை பார்த்துட்டு நாங்க பேப்பருக்குள்ள வருவோம். பாருங்க, 2019ஆம் ஆண்டு காலப்பகுதியில இலங்கையினுடைய 2வது ஆறு எதுன்னு சொல்லி கேட்டவங்க, 2021ஆம் ஆண்டு காலப்பகுதியில மழை அதிகளவாக கிடைக்கப்படுகின்ற ஆறு எதுன்னு கேட்டவங்க, 2022ஆம் ஆண்டு காலப்பகுதியில் அதே போல இலங்கையினுடைய 2வது ஆறு என்னன்னு சொல்லி கேட்டிருந்தவங்க,
2024 ஆண்டு காலப்பகுதியில் நன்னீரினுடைய அளவு கேட்டிருந்தவங்க 2024 ஆண்டு காலப்பகுதி வரையில் இந்த முறை பாத்தீங்கன்னா இந்த முறை பெரும்பாலும் உங்களுக்கு இலங்கையினுடைய நீரை தான் கூட முக்கியத்துவப்படுத்துவாங்க. அந்த விஷயத்தை நீங்க எப்பயுமே வடிவா தெளிவா விளங்கி வச்சுக்கொள்ளுங்க. சரிதானே? இலங்கையினுடைய நீரை தான் இந்த முறை உங்களுக்கு முக்கியத்துவப்படுத்தி வினாக்கள் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து மிக அதிகமாக இருக்குது. அப்ப நீங்க இலங்கையினுடைய நீர்களுக்கு தான் நீங்க இந்த முறை என்ன செய்ய வேண்டும் என்றால் கூட முக்கியத்துவம் கொடுத்து படிச்சுக்கொள்ள வேணும் கெட்டிக்காரத்தனமாக. சரிதானே? சரி, எங்களுக்கு நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா இந்த டீச்சர்ஸ் கைட்ல இந்த நீர் தொடர்பாக எப்படி எங்களுக்கு வினாவிருக்கிறாங்க என்ற விஷயத்தை பார்த்துக்கொண்டு சரிதானே இந்த டீச்சர்ஸ் கைட்ல எப்படி எங்களுக்கு வினாவிருக்கிறாங்க என்ற விஷயத்தை பார்த்துக்கொண்டு நீர் தொடர்பான விஷயங்களை பார்த்துக்கொண்டு நாங்க சில விஷயங்களை வந்து நோட் பண்ணி கொள்வோம். சரி, இந்த இலங்கை அதாவது 2023 ஆண்டு கால பகுதியில் வந்து ஒரு வினாக்கள் கேட்டிருந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா நன்னீரினுடைய அளவு அது வந்து உலக நீர்ல இருந்து ஒரு வினா பகுதி தான் கேட்டிருந்தவங்க. சரி, இதுக்கு முன்னுக்கு எங்களுக்கு 2019க்கு முன்னுக்கு நீர் தொடர்பான எதுவும் வினாக்கள் கேட்டிருக்கிறாங்களா என்று சொல்லி நாங்கள் ஒரு ஆராய வேணும். நான் உங்களுக்கு தரம் 12ஆம் ஆண்டுக்கு வெட்டி தந்த மாதிரி 13ஆம் ஆண்டுக்கு முடிகிற தருவாயில் இருக்குது பிள்ளை நான் அதையும் 13ஆம் ஆண்டுக்குரிய கடந்த கால பாஸ் பேப்பரையும் வெட்டி நான் கூடிய சீக்கிரத்தை உங்களுக்கு தந்து நான் அதை தனியாக உங்களுக்கு வழங்கப்படுத்தி கொண்டு போவேன் கடந்த கால பாஸ் பேப்பர்களை. சரிதானே? 12ஆம் ஆண்டு முடிய நான் உங்களுக்கு 13ஆம் ஆண்டுக்குரிய பாஸ் பேப்பர்களுடைய புக்ஸும் நான் உங்களுக்கு தருவேன். நீங்க அதை பத்தி யோசிக்க வேணாது. சரி, இப்ப இந்த இலங்கையினுடைய நீர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்கள்ல பிள்ளைகள் இலங்கையில எத்தனை நதிகள் காணப்படுகிறது, உலகில எத்தனை நதிகள் காணப்படுகிறது, இந்த விஷயங்கள் எல்லாம் பிள்ளைகள் எங்களுக்கு இதுக்கு முன்னுக்கு இருக்கிற ஆண்டுகள்ல கேட்டிருக்கிறாங்க. அப்ப நாங்க அதுகளையும் என்ன செய்ய வேணும், கட்டாயம் படிச்சுக்கொள்ள வேணும். சரிதானே? சரி, இப்ப எங்களுக்கு தெரிய வேணும் இந்த நீர் பரம்பல்ல மிக முக்கியமாக இருக்கிறது இந்த ஆறுகள் தான் மிக முக்கியமாக எங்களுடைய சிலபஸ்ல இருக்கிற விஷயங்கள். சரிதானே? உங்களுக்கு இங்க ஒரு அட்டவணை ஒன்று தந்திருப்பாங்க. சரிதானே? இந்த புது சிலபஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்டவணையின் அடிப்படையில போட்டு உங்களுக்கு விளங்கப்படுத்துவாங்க. இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு இப்ப நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டது இந்த இருக்குது வீண்வெரியம் தொடர்பான பகுதி தான் நான் உங்கள்கிட்ட கேட்டேன். இன்னும் இந்த வீண்வெரியம் தொடர்பான பகுதிகள் எங்களுக்கு இன்னும் ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வினாக்களாக இன்னும் கேட்கப்படாத நிலைப்பாடுகள் வந்து காணப்படுகிறது. அப்ப நீங்க இதைத்தான் கூட என்ன செய்ய வேணும் என்றால் முக்கியத்துவப்படுத்த வேணும். அதுக்காண்டி மற்றது பார்க்காம போறதான்னு கேட்டா இல்ல அப்படி என்று இல்லை, நாங்க எல்லாத்தையும் பார்க்க வேணும். கூட இந்த வீண்வெரியம் தொடர்பான விஷயங்கள்ல நாங்க கூட முக்கியத்துவப்படுத்தி என்ன செய்ய வேணும், படிச்சுக்கொள்ள வேணும். சரிதானே? ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மிக முக்கியமாக 48% அளவு வீண்வெரியமாகிற நதி எதுன்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஜின்கங்கையாக இருக்குது. 43% அதிகமாக வீண்வெரியமாகக்கூடிய ஒரு நதியாக ஜின்கங்கை இருக்குது. அதுக்கடுத்ததா போய் பாத்தீங்கன்னு சொன்னால் கழனி கங்கை என்றது இருக்குது. கிட்டத்தட்ட 43% எங்களுக்கு இந்த வீண்வெரியமாகக்கூடிய நதிகளாக கழனி கங்கை இருக்குது. அதுக்கு அடுத்ததாக 2 கங்கை ஒரே சதவீதத்தை வந்து மகா ஓயா கழுகங்கை என்று சொல்லி 2 நதிகள் ஒரே சதவீதத்துல 42% வீண்பிரியமாக கூடிய நதிகளாக இருக்குது. சில வேளைகள் இப்படியும் வரலாம், ஒரே அளவான இப்படியும் கேட்கலாம், இப்படியும் கேள்விகள் வருந்தானே, ஒரே அளவான சதவீதத்தினை கொண்டு வீண்பிரியமாகின்ற 2 நதிகள் பின்வருவனற்றில் எது என்று சொல்லி கேட்டும் உங்கள்கிட்ட என்ன செய்யலாம், வினாக்கள் பெறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. அப்ப எங்களுக்கு தெரியும் ஒரே அளவான வீண்பிரியமாகக்கூடிய நதிகளாக வந்து காணப்படுறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னாங்களுக்கு இந்த மகா ஓயா அதிகமாக, மற்றது குறைவாகவும் இருக்குது, அதிகமாக ஒரே அளவான தன்மைகளை வீண்பிரியமாகக்கூடிய நதி எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த மகா ஓயாவும் கழுகங்கை என்ற ஆறுகளும் வந்து எங்களுக்கு இங்க என்ன செய்து அதிகமாக வந்து காணப்படுகிறது. சரிதானே? அப்ப இந்த விஷயங்களை நீங்க என்ன செய்ய வேணும், கூட முக்கியத்துவப்படுத்தி கட்டாயம் பார்த்துக்கொள்ள வேணும். சரிதானே? ஓகே, இப்ப நாங்க எங்களுடைய பழைய சிலபஸ்கள்ல வந்து எப்படி வந்து வினாக்கள் வந்து போட்டிருக்கிறாங்க என்ற விஷயங்களை பார்த்துக்கொண்டு மற்ற விஷயத்துக்குள்ள வரும். சரிதானே? ஓகே, சரி, இது வந்து கடந்த காலங்களில் இருக்கிற வினா பகுதிகள் தொடர்பாக வினாக்கள் கேட்கப்பட்டிருந்தது. பலமமாதித்தான் எங்களுடைய இலங்கையில கேட்கப்பட்டிருக்கிற இந்த மலை வீழ்ச்சியினுடைய பருவங்கள், அதனுடைய அளவு, மழை நீரினுடைய அளவு, ஒவ்வொரு வலயங்களுக்கும் எப்படி எங்களுக்கு அந்த மலை வீழ்ச்சி கிடைக்கப்படுகிறது என்ற விஷயங்களை இங்க முக்கியத்துவப்படுத்தி போட்டிருக்கிறாங்க. இலங்கையில எத்தனை ஆறுகள் இருக்குது என்ற விஷயங்கள் எல்லாம் இங்க வடிவா தெளிவா நீட்டா வடிவா போட்டிருக்கிறாங்க. சரிதானே? இதுல நிரந்தரமான ஆறுகள் என்ன, வளைந்தோடும் ஆறுகள் என்ன, இந்த விஷயங்கள் எல்லாம் வடிவா இதுல போட்டிருக்காங்க. இதுல இவங்க எப்படி போட்டிருக்காங்கன்னு சொன்னால் அந்த அதே போலதான் இங்க போட்டிருக்காங்க. இங்க கொஞ்சம் வித்தியாசமா போட்டிருக்காங்க. எப்படி என்று சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப அவங்களே மாதிரி இங்க போடாம ஒரு வித்தியாசமான டைப் ஒன்று இங்க போட்டிருக்காங்க. சரிதானே? இந்த நீரினுடைய அதிகளவாக நீர் கொள்ளளவையும் இங்க வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய நீளங்களின் அடிப்படையெல்லாம் போட்டிருக்காங்க. ஆனா எங்களோட புது சிலபஸ்ல என்ன செஞ்சிருக்காங்க, கொஞ்சம் முக்கியத்துவப்படுத்தி என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா எங்களுக்கு போட்டிருக்காங்க. இதுல வந்து பாருங்க பிள்ளைகள், இதுல ஒரு சின்ன பாயிண்ட்கள் கொடுத்திருக்கிறாங்க பாருங்க. இதுல இதை வாய்ச்சி காட்டுறேன் பாருங்க.
இலங்கையில் கிடைக்கும் மழைவீழ்ச்சியின் பெரும்பகுதி ஆறுகள் மூலம் கடலுக்குள் சென்றடைகின்றன. இது கழிவு நீரோட்டம் என அறியப்படுகின்றது. ஈரவெளி ஆறுகள் கழிவு நீர் ஓட்டம் அதிகம் காணப்படும். அதேவேளை வறண்ட வெளி ஆறுகளில் கழிவு நீரோட்டம் குறைவாகும். அப்ப கழிவு நீரோட்டம் குறைவாக இருக்கிற ஆறுகள் வந்து வறண்ட வலியத்துக்குரிய ஆறுகளாக வந்திருக்குது. நில்வளவ கங்கையினுடைய கழிவு நீர் 1152 மில்லியன் கனமீட்டர்களாகவும் 49 வீதமாகவும் காணப்படுகின்றது. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மகாவலி ஆற்றினுடைய கழிவு நீரோட்டம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் 4009 மில்லியன் கனமீட்டருமாகும். இது 20% வந்து காணப்படுகிறது. அப்ப எங்களுக்கு தெரிய வேணும் பிள்ளைகள், இங்க ஒரு விஷயத்தை வாங்க பார்த்துக்கொள்ள வேணும். என்னப்படின்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு இங்க என்ன சொல்றது, கழிவு நீரினுடைய அளவு, அதாவது கழிவு நீரினுடைய அளவுகளை பார்க்கிற சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு நில்வளவ கங்கையும் மகாவலி கங்கையும் இந்த கழிவு நீரோட்டத்தில் அதிகளவான சதவீதங்களை கொண்டிருக்கின்ற ஆறுகளாக வந்து இருக்குது. இதுக்கும் உங்களுக்கு என்ன செய்யலாம், வினாக்களாக வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. அப்ப கழிவு நீரோட்டம் அதிகமாக கொண்டிருக்கின்ற ஆறுகளை பொறுத்த வரைக்கும் நாங்க இந்த நில்வளவ கங்கையையும் அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா மகாவலி கங்கையையும் நாங்க என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னால் உதாரணமாக இங்க வந்து குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு தன்மை ஒன்று இருக்குது. இதெல்லாம் எங்களோட பகுதிகளில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்டுகள். நாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் படிக்கும் போதும் நாங்க என்ன செய்ய வேணும், சேர்த்து இது எப்படி எங்களுக்கு வினாக்கள் வந்து கேட்டிருக்கிறாங்க என்றதையும் என்ன செய்ய வேணும், சேர்த்து படித்துக் கொள்றது எங்களுக்கு கெட்டிக்காரத்தனம். சரிதானே? இப்ப அந்த வினாக்கு கீழே நாங்க பலமையா நோட் பண்ற மாதிரி நோட் பண்ணி கொள்ளுங்க. சரிதானே? நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நோட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைல. நான் வந்த விஷயத்தை விட்டு போட்டு வராத விஷயத்தை சேர்த்து சொல்றேன். சரிதானே? எழுதிக் கொள்ளுங்க. இலங்கையில் பிரதானமாக 103 ஆறுகள் காணப்படுகிறது. இலங்கையில் பிரதானமாக 103 ஆறுகள் காணப்படுகிறது. உலகில் எத்தனை பிள்ளைகள் இருக்குது? 269. நீங்க அந்த பிரேக்கெட்டுக்கு உலகத்துக்கு தெரிந்தா நீங்க படிக்கும்போது லேசா படிக்கக்கூடிய ஒரு பிரேக்கெட்டுக்குள்ள உலகம் 269 என்று நோட் பண்ணி வச்சுக் கொள்ளுங்க. படிக்கிறதுக்கு உங்களுக்கு இலகுவாக இருக்கும். பிள்ளைகள் நீங்க நான் தாரதெல்லாம் இதுக்கு முன்னுக்கு நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். 1990. சொல்லுங்க. ரிப்பீட் பண்ணுங்க தெரியல கொஞ்சம். இலங்கையில் பிரதானமாக 103 ஆறுகள் காணப்படுகின்றது. இலங்கையில் பிரதானமாக 103 ஆறுகள் காணப்படுகிறது. 103 ஆறுகள் காணப்படுகிறது. சார் உலகில எத்தனை? 269. உலகில 269. அடுத்த பாயிண்ட், ஒவ்வொரு பாயிண்டா நோட் பண்ண வேணுமே. அடுத்த ஒரு பாயிண்ட் ஒரு பிள்ளை வடிவா நீட்டா எழுதி அனுப்பியிருந்தா இல்லையா? யாரோ ஒரு ஆள் நம்ம குரூப்ல போட்டிருந்தவ, நான் பேர் மறந்து போயிட்டேன். வடிவா எழுதி இருக்குது அந்த பிள்ளை. ஒரு நம்பரையும் போட்டு ஒவ்வொன்றுக்கும் வடிவா நீட்டா நான் சொன்னதின் அடிப்படையில் அந்த பாயிண்ட்களை வடிவா நோட் பண்ணி வச்சிருக்குது அந்த பிள்ளை. படிக்கிறதுக்கு அப்ப இலகுவாக இருக்கும் எங்களுக்கு. அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. மகாவலி கங்கையானது இலங்கையில் மிக நீளமான ஆறாக காணப்படுவதுடன் இவை ஈரவலயத்திற்கும் உலர்வலயத்துக்கும் நீரினை வழங்குகின்றது. அப்ப எங்களுக்கு தெரிய வேணும், ஈரவலய பிரதேசத்திற்கும் உலர்வலய பிரதேசத்திற்கும் நீரை வழங்குகின்ற நதிகள்ல மிக முக்கியமானது மகாவலி கங்கை. இதெல்லாம் உங்களுடைய பேப்பர்கள் என்ன செய்யலாம், போடலாம். வடிவா படிச்சு கொள்ளுங்க. நான் தார ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு வடிவா நீட்டா தேடி தாரம் வடிவா படிச்சு கொள்ளுங்க. சரிதானே? அப்ப இந்த மகாவலி கங்கையானது மிக நீளமான நதியாக இருப்பதுடன் இது ஈரவலயத்திற்கும் உலர்வலயத்திற்கும் எங்களுக்கு என்ன செய்யுது, நீரை வழங்குகின்ற ஒரு பிரதான நதிகளாக வந்து மகாவலி கங்கை காணப்படுகிறது. சரிதானே? நீளமாக காணப்படுவது ஈரவலயத்திற்கும் உலர்வலயத்திற்கும் நீரை வழங்குகின்ற பிரதான நதியாக காணப்படுகிறது. அடுத்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் மிக முக்கியமானதா. இந்த பாயிண்ட் நீங்க ரெட் பென்னால மார்க் பண்றதுனால மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இல்ல ஏதாவது ஒரு கலர் ஒன்றை பயன்படுத்தி மார்க் பண்றதுனால அது உங்களோட கட்டிக்காரத்தனம். சரிதானே? ஓகே, இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இலங்கையில் எந்த வலயத்துல பிள்ளைகள் அதிகமான ஆறுகள் இருக்குது? உலர் வலயத்தில் அதிகமா, ஈர வலயத்தில் அதிகமா? உலர் வலயம். சரி, சொல்லிக்கொள்ளுங்க. இலங்கையில்
உலர் வலயத்தில் மிக அதிகம் உலர் வலயத்தில் அதிகமான ஆறுகள் காணப்படுவதுடன் உலர் வலயத்தில் அதிகமான ஆறுகள் காணப்படுவதுடன் வீண்விரயம் மிகவும் குறைவான நதியாகவும் காணப்படுகிறது. காணப்படுவதுடன் வீண்விரயம் குறைவான நதியாகவும் காணப்படுகின்றது. இந்த உலர் வலயத்துல ஈரவலயத்துல தான் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் என்னன்னு சொல்றது, அதிகளவான வீண்விரயம் செய்யக்கூடிய நதிகள் ஈரவலய நதிகள், உலர் வலய நதிகள் வீண்விரயம் குறைவான நதிகள். சரிதானே? அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உலர்வலய நதிகள் வந்து பருவகால நதிகள். அதை பாயிண்டா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரி, இலங்கையில் அதிகளவான ஆறுகள் காணப்படக்கூடியது இந்த உலர்வலயத்துல. இந்த உலர்வலய நதிகள் வீண்வலயம் குறைவான நதிகள். அதே நேரத்தில் இந்த உலர்வலயத்தில் இருக்கிற நதிகள் பருவகால நதிகள். அதை மூண்டையும் ஹைலைட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா எங்களுக்கு தெரியும், இந்த சனத்தொகையில் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தவங்க, வலயங்களையும் வச்சுக்கொண்டு சனத்தொகையும் வச்சுக்கொண்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கேள்வியா கேட்டிருந்தவங்க. நாங்க மார்னிங் கிளாஸ்ல பார்த்தனாங்க. அப்ப உங்கள்கிட்ட என்ன செய்யலாம், இப்படியும் உங்கள்கிட்ட கேள்விகள் கேட்கலாம். அப்ப அதாலும் அந்த அந்த ஹைலைட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்ப உலர்வலய நதிகள் தான் இலங்கையில் அதிகமான நதிகளாக இருக்குது. இது வீண்விரயம் குறைவான நதியாக இருக்குது. அதே நேரத்தில் இது ஒரு பருவகால நதிகளாகவும் வந்து காணப்படுகிறது. அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்த ஒரு பாயிண்ட், ஈரவலய நதிகளானது குறைவான நதிகளாக காணப்படுவதுடன் இவை நிரந்தரமான நதியாகவும் வீண்விரயம் அதிகமான நதிகளாகவும் காணப்படுகிறது. இந்த ரெண்டு பாயிண்டையும் வடிவா நோட் பண்ணி வச்சுக்கொள்ளும். கொஞ்சம் என்னன்னு சொல்றது, உங்களோட டீச்சர்ஸ் கேட்டு இருக்குது, ஆனா உங்களுக்கு ஒரு பட்டும் படாத மாதிரி வச்சிருப்பாங்க. அப்ப இந்த ரெண்டு இதையும் ஹைலைட் பண்ணி விளக்கி வச்சுக்கொள்ளுங்க. சரிதானே? படிக்கும் போது இலகுவான முறைகள்ல படிச்சுக்கொள்ளுங்க. அடுத்த பாயிண்ட் ஒன்று நோட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். அடுத்த ஒரு பாயிண்டா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்த பாயிண்ட், ஆறுகளில் அதிக மழைப்பொழிவினை பெற்றுக்கொள்கின்ற நதியாக கழுகங்கை, கழனிகங்கை, ஜின்கங்கை என்பன காணப்படுகிறது. ஆற்றுமுகத்தில் அதிகளவான மழைப்பொழிவுகள் இந்த 3 ஆறுகளையும் அதிகமாக பொழியும். அதுல முதலாவது வந்து பாத்தீங்கன்னா கழுகங்கையில் அதிகம், அதை விட கொஞ்சம் குறைவாக வந்து கழனிகங்கை, அதை விட கொஞ்சம் குறைவாக வந்து ஜின்கங்கையில பொழியுது. அடுத்த ஒரு பாயிண்டா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இதெல்லாம் வராததான் உங்களுக்கு தாரணேன், இது வரைக்கும் எக்ஸாம் பேப்பர்கள்ல வராதது. அடுத்த ஒரு பாயிண்டா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்த ஒரு பாயிண்டா, இலங்கையின் ஆறுகளில் வீண்விரயம் அதிகமான ஆறாக, இலங்கையில் உள்ள ஆறுகளில் அதிகளவு வீண்விரயம் கொண்ட ஆறுகளாக ஜின்கங்கை, கழனிகங்கை,
ஜின்கங்கை, கழனிகங்கை என்பன காணப்படுகின்றது. என்பன காணப்படுகின்றது. என்பன காணப்படுகின்றது. என்பன காணப்படுகின்றது. சார் சொல்லுங்க. பெர்சன்டேஜ் ஒன்றும் கேட்டு வராதோ? இல்ல இல்ல அப்படியெல்லாம் வராது. சரி, நீங்க அதுல ஆகை மூவரா செய்யாதீங்க. அது அப்படியெல்லாம் வராது. சரிதானே? ஓகே சார். அடுத்த பாயிண்ட் ஒன்று நோட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். அடுத்த ஒரு பாயிண்ட் சார், சொல்லுங்க. அந்த சமமான அளவு வீண் விரயம் கொண்டிருக்கிறார்களும் அது அதையும் நோட் பண்ணி வச்சுக்கொள்றேன். நல்ல நான் கேட்டு அடுத்தடுத்த வந்தேனே கேள்வி சார். அடுத்தடுத்த கேள்வி பேப்பர் வரும்போது நான் அதை உங்களுக்கு டீப்பா கதைக்கிறேன். இப்ப முக்கியமான விஷயத்தை மட்டும் நாங்க இங்க அடையாளப்படுத்துவோம். சரியா பிள்ளை? ஓகே. அடுத்தது அடுத்த ஒரு பாயிண்ட் ஒன்று நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்த ஒரு பாயிண்ட் ஒன்று நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்த ஒரு பாயிண்ட் உண்டு. அடுத்த ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இலங்கையில் 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 கழிவு நீரோட்டம் அதிகம் கொண்ட வலயமாக ஈர வலயமும், கழிவு நீரோட்டம் அதிகம் கொண்ட வலயமாக ஈர வலயமும், கழிவு நீரோட்டம் குறைவான வலயமாக உலர் வலயமும் இருக்கின்றது. அது காணப்படுகின்றது. கழிவு நீரோட்டம் அதிகமாக பிள்ளைகள் இந்த உங்கள்கிட்ட கேள்வி வரும்போது ஈரவரையும் உலர் வரையும் அங்க 3 விஷயம் இருக்குது. பருவகால நதிகள், நிரந்தர நதிகள். சரிதானே? அதிகமாக காணப்படுற நதிகள், குறைவாக காணப்படுற நதிகள். சரிதானே? அதிக வீண்பிரியம் கொண்ட நதிகள், குறைவான வீண்பிரியம் கொண்ட நதிகள். அதிக கழிவு நீரோட்டம் கொண்ட நதிகள், குறைவான கழிவு நீரோட்டம் கொண்ட நதிகள். அப்படியான விஷயங்களை உங்கள்கிட்ட மாறி மாறி கேள்விகள் கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் ஒன்று இருக்குது. அப்ப அந்த ஈரவரையம் உலர் வரையத்துல இப்படியான பாயிண்ட் தான் வரும். உங்கள்ட்ட சும்மா சின்ன பிள்ளைகளுக்கு கேட்கிற மாதிரி கேட்க மாட்டாங்க. அப்ப அந்த விஷயத்தை கூட கையில் பண்ணி படிக்க வேணும். ஈரவரையம் உலர் வரையம் என்றதன் அடிப்படையில் நீங்க படித்துக் கொள்ளும் போது அடுத்த ஒரு பாயிண்டா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்த ஒரு பாயிண்டா, இலங்கையில் கழிவு நீரோட்டம் அதிகம் கொண்ட ஆறுகளாக, இலங்கையில் கழிவு நீரோட்டம் அதிகம் கொண்ட ஆறுகளாக, இலங்கையில் கழிவு நீரோட்டம் அதிகம் கொண்ட ஆறுகளாக நில்வளவகங்கை, மகாவலி கங்கை என்பன காணப்படுகின்றது. நில்வளவகங்கை, கழனி கங்கை என்பன காணப்படுகின்றது. நில்வளவகங்கை மற்றும் கழனி கங்கை என்பன காணப்படுகின்றது. மகாவலி கங்கையா? சரி, மகாவலி கங்கை. நில்வளவகங்கை, மகாவலி கங்கை என்பன காணப்படுகின்றது. மகாவலி கங்கை என்பன காணப்படுகின்றது. மகாவலி கங்கை என்பன காணப்படுகின்றது. இலங்கையில் அதிகளவான கழிவு நீரோட்டம் கொண்ட ஆறுகளாக நில்வளவகங்கை மற்றும் மகாவலி கங்கை என்பன காணப்படுகின்றது. மகாவலி கங்கை என்பது காணப்படுகின்றது. சார், இதுக்கு முதல்ல பாயிண்ட்ஸ் கொஞ்சம் சொல்லுங்களேன். என்னடா பிள்ளைகள் திருப்பி திருப்பி அதே பாயிண்ட் சொல்லி கொண்டோம்னா நமக்கு கொஞ்சம் என்ன செய்யும், மற்ற விஷயங்களை பார்க்கலாம போயிடும். சரிதானே? அதில் சொல்ற விஷயங்களை கூட முக்கியத்துவப்படுத்தி எழுதுங்க. அப்படி நீங்க மிஸ் பண்ணி நான் ரெக்கார்டிங் தருவேன். அப்ப அந்த ரெக்கார்டிங்கை நீங்க திருப்பி ஒருக்கா பார்க்கும்போது இன்னொரு நாலேஜ் வரும். அதை படிக்கும் போது அதை பார்த்து எழுதி வச்சுக் கொள்ளுங்க. சரியா தம்பியாக்கள்? சார், நீங்க அந்த பாயிண்ட்ஸ் முழுசா சொல்லல சார். இலங்கையில் கழிவு நீரோட்டம் அதிகம் கொண்ட ஆறுகளாக நில்வளவ கங்கை, மகாவலி கங்கை என காணப்படுகிறது. அதுக்கு முதல் சொன்னது இலங்கையின் ஈரவலயத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈரவலயத்துல கழிவு நீரோட்டங்கள் சம்பந்தமாக கதைக்கும் போதா இலங்கையில வந்து பாத்தீங்கன்னா ஈரவலய ஆறுகள் கழிவு நீரோட்டம் வந்து அதிகமாகவும் உலர்வலய ஆறுகள் கழிவு நீரோட்டம் குறைவாகவும் காணப்படுகிறது. ஈரவலயத்தில் அதிகளவான கழிவு நீரோட்டமும் உலர் வலயம் அல்லது வறண்ட வலயம் என்று சொல்லுவாங்க. உலர் வலயம் அல்லது வறண்ட வலயம் 2-3. உலர் வலயத்தில் குறைவான கழிவு நீரோட்டமும் காணப்படுகிறது.
சரியா பிள்ளைகள்? ஓகே. இப்ப எல்லாரும் இந்த ஸ்கிரீனை பாருங்க. ஸ்கிரீன் விளங்குதா பிள்ளைகள்? வாஞ்சலின் ஓ சார். சரி. இப்ப என்னண்டா சார் எங்களுக்கு உயிர் பெருந்திணிவு எப்படி சார் வரும்? என்ன உயிர் பெருந்திணிவு கட்டாய வினா. அதை நீங்க மிஸ் பண்ணலாது. உயிர் பெருந்திணிவு எங்களுக்கு கட்டாயமான வினா. சில வினாக்கள் எங்களுக்கு கட்டாயமான வினா பகுதி, சில வினாக்கள் எங்களுக்கு சாய்ஸ் பண்ணக்கூடிய பகுதிகள். நாங்க கட்டாயமான வினா பகுதிகளை ஆழமா படிக்க வேணும். இப்படி ஜியோகிராபில ஏத்திர சித்திகள் வீத்திர சித்தி எடுக்கிறது மிக இலகு. மற்ற பாடங்களை விட ஜியோகிராபில ஏத்திர சித்தி வீத்திர சித்தி எடுக்கிறது மிக இலகுவான பகுதி. ஆனா நீங்க தான் என்ன செய்றீங்க, கஷ்டம்ன்றத இருக்கிறீங்க. காரணம் 2. நான் என்ன படிக்கிற பிள்ளைகள் சொல்லியிருக்கேன். தேவையில்லாத விஷயத்தை அலம்புறது முதலாவது விஷயம், சிலபஸை மீறி போறது 2வது விஷயம். இது 2ம் தான் உங்களுக்கு புவியியல கஷ்டமான பகுதியாக அடையாளப்படுத்துது. மற்றபடி மிக இலகுவாக ஏத்திர சித்திகளை மிக இலகுவாக எடுக்கலாம். மிக இலகுவாக எடுக்கலாம். சரிதானே? ஓகே. இப்ப வந்து பாருங்க பிள்ளைகள், எங்களுக்கு தெரிய வேணும் இந்த உயிர் பெருந்துணிவு தொடர்பான வினாக்கள் எங்களுக்கு கடந்த காலங்கள் எப்படி வந்திருக்குது. இந்த விஷயத்தை நாங்க எப்பயுமே நான் ஒரு விடயம் படிக்கும் போது சும்மா நோட்ஸ்களை கட்டா எழுதி கொண்டு ஓடுறதுல ஒரு பிரயோசனமும் இல்லை. நீங்க அதை பாடமாக்கவும் மாட்டீங்க, உங்களோட மைண்ட்ல நிக்கவும் மாட்டிச்சது. சரிதானே? இப்ப நாங்களாம் படிச்சுதானே வந்திருப்போம், எனக்கு தெரியும் தானே. அந்த நோட்ஸ்கள் நிறைய எழுத சும்மா கொப்பி நீட்டா இருக்கும். ஆனா உண்டு பாடம் வராது. ஒரு மெத்தட் இருக்குது, படிக்கிறதுக்குரிய ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட்டின் அடிப்படையில தான் நாங்க என்ன செய்ய வேணும், ஒவ்வொரு விஷயங்களையும் நாங்க கட்டித்தனமாக படிச்சு கொள்ள வேணும். சரி. இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கிரீனை பாருங்களா, ஸ்கிரீனை பாருங்க. இந்த ஸ்கிரீன்ல உயிர் பெருந்தணிவுகள் 13வது வினா, 13வது தலையங்கமா போட்டுருக்காங்க. உயிர் பெருந்தணிவு 2019 அயனமண்டல மழைக்காடுகள் காணப்படுறது. இதனால உங்களுக்கு படிவன் முன்னுக்கு நிறைய விஷயங்களை கதைச்சு ஷார்ட்கட்ல எப்படி எழுதுறன்ற விஷயம் எல்லாம் ஃபுல்லா சொல்லி தந்தேன். பிறகு திருப்பி கேட்கக்கூடாது, எப்படி சார் ஷார்ட்கட்ல பாடமாக்குறது அப்படி இப்படின்லாம் திருப்பி கேட்கக்கூடாது. உயிர் பெருந்த சூழல் தொகுதிக்கெல்லாம் எப்படி வினாக்கள் வரும், எப்படி ஷார்ட்கட்ல படிக்கிறன்ற விஷயத்தெல்லாம் படிவா சொல்லி தந்தேன். சரி. எங்களுக்கு இப்ப நான் சொல்ல போற விஷயம் எப்படி என்றால் படம். எங்களுக்கு 2021ஆம் ஆண்டு காலப்பகுதியிலையும் படம், 2022ஆம் ஆண்டு காலப்பகுதியிலையும் படம். இந்த 2 படமும் எங்களுக்கு உயிர் பெருந்துணிவு தொடர்பாக வந்தது. இந்த முறையும் உங்களுக்கு வரும். பெரும்பாலும் இவங்களுக்கு வரையிலே இவங்களுக்கு செகண்ட் பார்ட்ல போட்டதால இவங்களை எம்சிக்யூல விட்டு தூக்கிட்டாங்க. பெரும்பாலும் இந்த முறை நீங்க நம்பிக்கொண்டு போகலாம், உங்களுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு இந்த உயிர் பெருந்துணிவுகள் வரும்னு சொல்லி. சரிதான்? உயிர் பெருந்துணிவு கட்டாயமான பகுதி. உங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு செகண்ட் பார்ட்டுக்கு வந்தே தீரும். அதுல மாற்றம் இல்லை. சரிதானே? அப்ப இந்த முறை உங்களுக்கு ஒரு படம் தான் பிள்ளை வரப்போகுது. இவங்களுக்கு ஆஸ்திரேலியா கண்டம், இவங்களுக்கு ஆசியா கண்டம். நீங்க வேணுமெண்டா உங்களுடைய அந்த கடந்த கால பாஸ் பேப்பரை தட்டி பாருங்க. சரி. அப்ப எங்களுக்கு இந்த கண்டமத்தில் இருக்கிறது எல்லாம் சார் எங்க சார் இருந்து வருகுது என்று சொல்லி பிள்ளைகள் கேட்கும். எங்க இருந்து வருது என்று சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுடைய டீச்சர்ஸ் கைட்ல இருந்தான் வருகுது. இதைத்தான் நான் உங்களுக்கு குறிக்க தரப்போறேன். நாளைய கிளாஸ்கள்ல கட்டாயம் நாங்க இதை ஒருக்கா குறிச்சு பழக போறோம். நான் கெப்பனின் காலநிலை டியூட் தந்தனா இல்லையா பிள்ளைகள் உங்களுக்கு வாங்கலினாக்கள்? அதுக்கு பின்னுக்கு பாருங்க, நான் ஒவ்வொரு கண்டங்களா அடிச்சிருப்பேன். ஆசியா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம், அமெரிக்கா கண்டம், தென் அமெரிக்கா கண்டம், அந்த கண்டங்கள் அடிச்சிருப்பேன். நீங்க ஒரு பின்னுக்கு இருக்கிற டியூட் ஒருக்கா தட்டி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கண்டங்களா அடிச்சிருப்பேன். நாளைக்கு நீங்க கெப்பண்ட காலநிலை எடுக்கலாட்டியும் எனக்கு பிரச்சனை இல்லை. அந்த கண்டங்களை நீங்க கட்டாயம் எடுக்கணும். எந்தெந்த கண்டங்கள் எடுக்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா குறிப்பாக ஆப்பிரிக்கா கண்டம், அதே நேரத்தில் வந்து தென் அமெரிக்கா கண்டம். அதுல நீங்க தனித்தனியா பிரிச்சு எடுத்தாலும் பிரச்சனை இல்லை, எடுத்து ஒட்ட வேணும். நான் திடீரென்று ஒரு ஆளை அனுப்ப சொல்லிடுவேன். நான் சொல்ற கண்டம் அவ்வளவு எடுக்க வேணும். எங்களுக்கு ஆசியா வேணாது, ஆஸ்திரேலியாவும் வேணாது. என்ன வந்துட்டு தானே திருப்பி என்ன படிப்பான் தேவையில்லை. எனக்கு முக்கியமாக இந்த 3 கண்டமும் அவ்வளத்தையும் நீங்க 3 கண்டத்தையும் பிரிண்ட் அவுட் எடுக்க வேணும். எல்லாத்தையும் எடுங்க, எடுக்கிறது நல்ல. நான் உங்களுக்கு எல்லா கண்டத்தையும் தான் குறிக்க பழக்குவேன். ஆனால் நீங்க எல்லாத்தையும் எடுக்கிறது கொஞ்சம் கட்டி கலந்தன. எல்லாத்தையும் எடுத்து ஒட்டி வைங்களேன். நாங்க தானே படிக்க போறோம். இல்லாட்டி உங்களோட தம்பி தங்கச்சாக்களுக்கு கொடுக்கலாம் தானே. அப்ப நீங்க எல்லாத்தையும் இந்த உங்களுக்கு கண்டங்களை நான் தனித்தனியா பிரிச்சு உடைச்சு தந்திருக்கேன். கேட்பண்ட காலநிலைக்கு பின்னுக்கு போய் பாருங்க, தந்திருப்பேன். அதை இருக்குதான் இப்ப இல்ல நேரத்துல பிரிண்ட் அவுட் எடுத்துட்டாங்க இருக்கும். நிருஜன் அந்த வீடியோ வந்து கட் பண்ணுங்க. வீடியோ தேவையில்லை. வீடியோ இருந்த பிள்ளையா கட் பண்ணிடுங்களா? எனக்கு நிறைய பேர் இருக்கிறதால பார்க்கலாது ஒரு ஆளையும். சரி, ஓகே, சரிதானே? ஓகே. அப்ப நாளை கிளாஸ்ல வரும்போது பிள்ளைகள் நீங்க சரிதானே கெப்பட்ட காலநிலைக்கு பின்னுக்கு தந்திருக்கிற அந்த அவ்வளவு இதையும் அந்த கண்டங்களை பற்றியும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொண்டு வர வேணும். அதுக்கு பிறகு நம்ம கெப்பண்ட காலநிலை பற்றி கொஞ்சம் ஷார்ட்கட் சில லாஸ்ட்ல ஜாயின் பண்ண ஆக்களும் இருப்பீங்க, அவங்களுக்கும் சில விஷயங்களை ஷார்ட்கட்ல தந்துட்டு அதுக்குரிய குறிப்புகளையும் தாரோம். சரிதானே பிள்ளைகள்? ஓகே. முக்கியமான அந்த 5ஆம் தவணை பேப்பர் சூளையும் அந்த என்னென்ன பேப்பர்ஸ்லையும் கொஞ்சம் பார்க்க சொல்லுங்க சார். நான் போன தரம் இறுதி செமினார்லையும் இந்த விஷயத்தை தான் நாங்களும் சொன்னாங்க. இந்த தரக்கையும் அதே விஷயத்த திருப்பியும் உங்களுக்கும் திருப்பி சொல்றோம். என்னென்ன பேப்பர் சூழ கொஞ்சம் முக்கியமா கவனமும் செலுத்துங்கன்னு சொல்லி.
இந்த 5 நடக்க போற எங்கட குரூப்பாக நடத்த போற 5ஆம் தவணை பேப்பரையும் போன தரம் நடத்தப்பட்ட பேப்பரையும் நீங்க எடுத்து பாருங்க, என்னென்ன கேள்விகள் வந்திருக்குன்னு சொல்லி பாருங்க. அதே போய் இந்த தரக்கையும் என்னென்ன பாடங்கள் என்னென்ன இது பேப்பர் சொல்ல கொஞ்சம் முக்கியம் சொல்லுங்க, அதையும் ஒருக்கா சொல்லி விடுங்க சார். ஓ நீங்க பிள்ளைகள் அந்த என்னன்னு சொல்றது 5ஆம் தவணை பேப்பர்களையும் ஒருக்கா முக்கியத்துவப்படுத்தி கட்டிக்காரத்தனமா என்ன செய்ய வேணும், படிச்சு கொள்ள வேணும். நான் போன தரம் 2024ஆம் ஆண்டு ஆக்களுக்கு நான் வெட்டி கொடுத்தேன். நான் அந்த பிள்ளைகளுக்கு எப்படின்னு சொல்லி சொன்னால் செகண்ட் பார்ட்டை டைப் பண்ணி புக்ஸா கொடுத்தேன் நான். சரிதானே? இந்த போன மரம் எழுதுனாக்கள் என்கிட்ட முன்னுக்கு படித்தவங்க, அந்த தூபா அந்த பிள்ளைகளை ஓட்டமாடி பிள்ளை கொஞ்சம் பேர் வந்தவங்க, அப்ப அதுகள் எல்லாம் கட்டித்தனமா அந்த கடைசி டைம்ல வந்து தான் கட்டித்தனமா படிச்சதுகள். சரிதானே? அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அம்பார பிள்ளை நிறைய பேர், அது எக்கச்சக்கமான பேர் வந்தது, 200 பேர் இருந்தது. அவங்க எல்லாம் அதெல்லாம் முன்னுக்கு வந்ததுகள், அதெல்லாம் வெட்டி வெட்டி கட்டிக்காரத்தனமா கொடுத்தேன். பின்னுக்கு வந்த பிள்ளைகள் தான் என்ன சொல்றது, அதெல்லாம் பேப்பர் விளங்கப்படுத்தலாம் போயிட்டு. நீங்க பிள்ளைங்க இந்த 5ஆம் தவணை பேப்பரையும் ஒருக்கா என்ன செய்ய வேணும், உங்களோட டீச்சர்ஸ்ட கொடுத்து ஒருக்கா என்ன செய்ய வேணும், கட்டிக்காரத்தனமாக அதை ஒருக்கா பார்த்து எழுதி கொள்ள வேணும். சரியா பிள்ளைகள்? ஓகே சார். சரி, ஓகே பிள்ளைகள். அடுத்தது மார்னிங் கிளாஸ்ல மற்ற விஷயங்களை உங்களோட டவுட் எல்லாம் கிளியர் பண்ணி கொண்டு போவேன். சரிதானே? உங்களுக்கு இந்த 5ஆம் தவணை பேப்பர் நடக்கும் தானே, அந்த பேப்பர் வந்து சில மாவட்டத்தை பேப்பர்கள் வந்து நீங்க உங்களுக்கு பெரும்பாலும் வைக்க மாட்டாங்க. இப்ப அதுல வந்து மாவட்டத்துல விட்டு வைக்கப்படுற பேப்பர்ல நீங்க எடுத்து அதை நீங்க பெரும்பாலும் செய்து பாருங்க, செல்வா செய்து பாருங்க. அதுலயும் பெரும்பாலும் போன வருஷம் சார் அந்த சமூக விஞ்ஞானம் கிளையால நடத்தப்படுற பேப்பர் சொல் பெரும்பாலும் ஒரு முக்கியமான பேப்பரா அமைஞ்சது. அடுத்தது கொழும்பு வணிக வள பேப்பர்கள், வட மேல் மாகாணம் வட மத்திய மாகாண பேப்பர் சொல், அது சப்ரகமுவ, மற்றது தொண்டமனார் பேப்பர் போனதரம் என்ன சார் அது இது என்னதா இல்லி தொண்டமனார் பேப்பர் பெருசா வர இல்ல. ஆனா நீங்க அந்த கொஞ்சம் மாகாண மட்ட பேப்பர்களை கூட கொஞ்சம் முக்கியத்துவப்படுத்தி படிக்க வேணும் பிள்ளைகள். ஓ அந்த பேப்பர்களை, அந்த மாகாண மட்ட பேப்பர்கள் நடக்கிற சந்தர்ப்பங்களை கூட அதுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சும்மா என்னை பொறுத்த வரைக்கும் தியரிகளை படிக்காம பேப்பர்களுக்கு இப்ப இருந்து நீங்க உங்களை தயார்படுத்தி கொண்டீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களாலேயும் மிகச்சிறந்த பெறுபர்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். கூடாதுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. போன தரம் இந்த கொழும்பு வணிக பேப்பர்ல கொஞ்சம் கூடுதலா முக்கியம் செலுத்தப்பட்டிருந்தது, அதுல கூடுதலா வினாக்களும் வந்திருந்தது. மற்றது எண்ணெயால ஒரு பேப்பர் வந்து வெளியிடுவாங்க கடைசியா, அந்த பேப்பர்களையும் ஒன்று முக்கியம் செலுத்துங்க. இப்படி முக்கியம். ஆனா கடைசியா ரிங்கோலையும் ஒரு செமினார் ஒன்று நடக்கும். ரிங்கோல வந்து எந்த இடம்னு சொல்லி இப்போதைக்கு டிசைட் பண்ணல. குரூப்பால வந்து போன வருஷமும் செய்தது, இந்த வருஷமும் அதே ஒரு செமினார் ஒன்று, பெரிய ஒரு செமினார் ஒன்று நடக்கும். உங்களுக்கு முடிஞ்ச மாணவர்கள் வரக்கூடியவர்கள் வாங்க. மற்றது வேற வேற மாவட்டங்கள் வந்து அனுராபுரத்திலையும் நடக்க இருக்குது. அனுராபுரம் மற்ற சில நேரம் குருநாகலும் போகல வேண்டிய சில நேரம் வரும். மன்னார் நடக்கும். யாழ்ப்பாணத்துல ஒரு சேர் வந்து செய்வார் நேரம், கிளிநொச்சி அந்த சைட்டும் ஒரு சேர் வந்து இன்னொரு ஆள் சேர் செய்வார். தெங்கோல வினோத் சேர் தான் செய்வார். செமினார் வந்து நடக்கும். செமினார் கொஞ்சம் பெரிய இதாக அமையும். போன வருஷம் நடக்கப்பட்ட செமினாரோட இந்த வருஷம் செமினார் வந்து கொஞ்சம் இதாக அமையும். போன வருஷம் கொடுக்கப்பட்டதுல ஃபைனல் பேப்பர்ல இருந்து 6 வினா வந்திருந்தது. மற்றது கொடுக்கப்பட்ட வரைவு வந்து அப்படியே கொடுக்கப்பட்ட வரைவும் வந்து 2 வினா, அதுல வந்து பெஸ்ட் பார்ட்ல வந்து 4 வினாவும் செகண்ட் பார்ட்ல வந்து 6 வினாவும் வந்திருந்தது. அதுக்குரிய ஃபைனல் டியூப்பும் வந்து நீங்க குரூப்ல போட்டிருந்தது, அதை நீங்க ஒரு செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இந்த வருஷம் எங்க செமினார் நடக்கிறதோ அந்த செமினாருக்கு உரிய டீட்டெயில் வந்து நான் குரூப்ல உங்களுக்கு தெரியப்படுத்துவேன். சரி, ஓகே பிள்ளைகள். எனக்கு மற்ற கிளாஸ் இருக்குது, மற்ற விஷயங்கள் அடுத்தடுத்த கிளாஸ்களை பார்த்து கொண்டு போகும். சரியா பிள்ளைகள்? ஓகேவா? குட் நைட். Thank you, sir. Thank you, sir.